जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசருக்கு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடியது வார ராசி பலன்கள்ல எப்படி இருக்கும். இந்த ஆடி மாசம், இப்ப ஆடி மாசம் பிறந்தாச்சு, இந்த ஆடி மாத ராசி பலன்கள் நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாசம்னாலே எல்லா நாளுமே நமக்கு சுபமான நாட்கள் தான். மங்களகரமான வாரம், செவ்வாய்க்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை எல்லாமே விசேஷமானது. அதே போல ஆடி மாசத்துல ஆடி கிருத்திகை, ஆடி பெருக்கு, ஆடி அமாவாசை, ஆடி சம்பந்தப்பட்டது அம்பாள் பரிபூரணமா யார் யாருக்கெல்லாம் அம்பாள் குலதெய்வமோ அவங்களுக்கெல்லாம் நின்று பேசக்கூடிய அளவிற்கு அந்த யோகமும் அந்த அமைப்பும் அந்த பிரசித்தியும் உள்ளது இந்த ஆடி மாதம். அம்பாள்லாம் குலதெய்வமா இருக்கு, எல்லை தெய்வம் முத்துமாரியம்மன் எவ்வளவு இந்த வாரத்துல கூழ் ஊத்துறதுல இருந்து இனிமேல் பார்த்தீங்கன்னா களகட்டும் நாளையில இருந்து அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இது. அப்ப இந்த வார ராசி பலன் மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கு நமக்கு என்ன அதிர்ஷ்டமா, எச்சரிக்கையா, நம்மளுடைய குடும்பம் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், நம்மளுடைய மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், நம்மளுடைய திருமண விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள் நமக்கு நடக்கும், நமக்கு எந்த இடத்துல எதிரிகள் இருப்பாங்க, எந்த இடத்துல நமக்கு சாதகமா இருக்கு, எந்த இடத்துல பாதகமா இருக்கு, வேலை இருக்குமா, வேலை போயிடுமா, நிறைய விஷயங்கள் இந்த வாரத்துல நமக்கு என்ன நடக்கும், இந்த வாரத்துக்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் இந்த வார ராசி பலன். வாங்க வீடியோக்குள்ள போலாம், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். வாங்க. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு பாத்தீங்கன்னா புதிய முயற்சிகள் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை, அவசர முடிவு, யாரையும் எளிதும் நம்பும் குணம். ஸோ இதெல்லாம் இருக்கு. எனக்கு எதுவும் ஆகாது என்ற எண்ணத்தை தவிர்ப்பது நல்லது. எனக்கு எதுவும் ஆகாதுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு எதுவும் ஆகாது, இந்த வார்த்தையை தயவு செய்து தவிர்த்துருங்க. தவிர்க்கிறது நல்லது. நான் காரணமாக தான் சொல்றேன். அலுவலகத்தில் உங்கள் பேச்சை தவறாக புரிந்து கொண்டு சில பேர் தேவையில்லாத பிரச்சனை பண்ணலாம். அது கொஞ்சம் மன வருத்தத்தை தரும். சில பேருக்கு அது வேலையிலே கொஞ்சம் இஷ்யூ வரும். இதனால அம்மாவுக்கு மன உளைச்சல் வரும். இதனால மற்றவர்களுக்கும் சிறு சிறு மன உளைச்சல்கள், மன சங்கடங்கள் வரும். ஸோ கவனமா இருங்க. உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க சிலர் முயற்சி பண்ணலாம். நீ நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கான தடுக்கிறதுக்கு சில விஷயங்கள் பண்ணலாம். கவனமா இருங்க. சில பேருக்கு அடுத்தவங்க முன்னுக்கு வர்றது சில பேருக்கு பிடிக்காது. அப்ப இவன் மட்டும் அடுத்தடுத்து போறான், நம்ம மட்டும் இப்படியே இருக்கும் அப்படிங்கிற சில பேர். ஆனா அது வெளிக்காட்டிக்காம இருப்பாங்க. ஆனா நமக்கு எதிராக ஏதாவது சூழ்ச்சி பண்ணுவாங்க. ஸோ அதுல கவனமா இருக்கணும். அதே போல மேலதிகாரியோட கோபத்துல பேசணும், வாய்ப்புகள் தள்ளி போகலாம். யார்கிட்டையும் கோபமா பேசாதீங்க. உங்களுடைய மேலதிகாரிகள், மேனேஜர்ஸ், சீனியர் எல்லாம் இருக்காங்கன்னா கோபமா பேசாதீங்க. நல்ல வாய்ப்புகளும் தள்ளி போகலாம். அது ப்ரமோஷனா இருக்கலாம், வேற ஏதாவது இருக்கலாம், ஏதாவது ஒன்று தள்ளி போயிடலாம். ஸோ கவனமா இருக்கு. மற்றவர்களின் தவறுக்காக நீங்களா உங்கள் மீது நீங்களா எடுத்து போட்டுட்டு நீங்களா பேசுங்க. சார் அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவருக்காக நான் இது பண்ணிக்கிறேன், அதெல்லாம் வேண்டாம். நீங்க உங்களோட வேலையை நீங்க பாருங்க. எதிர்பார்த்த தொகை தாமதமாக கிடைக்கலாம். இந்த திடீர் அபராதம், பயண செலவு அல்லது வாகன செலவு அதிகரிக்கலாம். அபராதம், ஃபைன் கட்டுறது, டாக்ஸ் கட்டுறது, இந்த மாதிரியான தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களுக்கு பணம் கொடுத்து சிக்கல்கள் மாட்டிக்கொள்ள வேண்டாம். அதிக லாபம் தரும் திட்டங்கள் எல்லாம் நீங்களா போய் சிக்கிக்காதீங்க. ஸோ இதெல்லாம் பிரச்சனை. வீட்டில் ஒரு அவசர வார்த்தை பெரிய மோதலாக மாறும். எந்த ஒரு வீட்டுல பேசுறது கூட அவசரமா எதையும் பேசாதீங்க. ஏற்கனவே பிரதர் சிஸ்டர்ஸுக்குள்ளே ஏற்கனவே நிறைய கருத்து மோதல்கள், சண்டைகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கு. பெரியவர்களின் அறிவுரையை அலட்சியம் செய்யாதீர்கள். உறவுகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது மறைத்து வைத்த உண்மைகள் வெளிப்படும் சூழ்நிலை உருவாகலும் நேர்மையாக இருப்பது நல்லது. நீ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க, நேர்மையா இரு. கல்யாணம் முடிஞ்சு விவாகரத்தாகி திரும்ப ஒரு கணவன் மனைவியா இருக்கீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல கணவனோ மனைவியோ ஒரு தகாத சில விஷயங்கள்ல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அது வெளிச்சத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். ஸோ கவனமா இருங்க. உணர்ச்சி வசப்பட்ட வாக்குறுதிகளை தவிர்க்கவும். அதே போல அவசர பயணம் செய்யும்போது டிக்கெட், அடையாள அட்டை எல்லாம் கொஞ்சம் கரெக்டா வச்சுக்கோங்க. எதையும் மறந்துட்டீங்களான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு எதுவுமே செய்யுங்க. சமூக வலைதளங்களில் நீங்கள் பேசும்போது சில நேரத்தில் உங்களையே அவப்பெயர் எடுத்துப்படுத்தும் அளவுக்கு சில விஷயங்கள் வரும். கலைத்துறையில் இருப்பவர்கள் மிகுந்த கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மற்றவர்கள் சண்டையில் நீங்கள் தலையிட வேண்டாம். ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா முழங்கால், கால்வலி, தொடை போன்றவற்றில் கவனம் தேவை. அதிக அலைச்சல் உடல் சோர்வை தரலாம். போதுமான ஓய்வு அவசியம். தட்சிணாமூர்த்தி வழிபாடு நிறைய பண்ணுங்க. வீண் வார்த்தை, கவனக்குறைவான பயணம், சில விஷயங்கள்லாம் உங்களை ரொம்ப தொல்லப்படுத்தும். ஸோ ரொம்ப வருத்தப்படுத்தும். ஸோ அதனால என்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிறது சில விஷயத்தை யோசிச்சு செஞ்சீங்கன்னாலே நல்லது. ஆரோக்கியம்மன் வழிபாடு பண்ணுங்க, குரு வழிபாடு பண்ணுங்க.
சோமமானந்த சம்பூதம் சோமார்க்க கிருதசேகரம் தட்சிணாபி அபிமுகம் வந்து தட்சிணாமூர்த்தி மாசிரையை சொல்லி வழிபாடு பண்ணுங்க, சிறப்பாருங்க. சுபம். இதுவரையில் நாம் பார்த்தது வார ராசி பலன்ல பொது பலன்கள் மட்டுமே. உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகப்படி, லக்னப்படி, ராசிப்படி, தசாபுக்திப்படி சில விஷயங்கள் மாறும் பொழுது உங்களுடைய சில பலன்களும் மாறும். இப்போ நான் பொதுவான ராசி பலன்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதுவே சில பேருக்கு 90% அப்படியே அதுவே பலிதமாகும். சாமி நீங்க சொன்னது அப்படியே பழிக்கிறது. உண்மையிலேயே நான் பெருமைக்காக சொல்லலை. உண்மையிலேயே இந்த நெக்ஸ்ட் ஜென்ல வந்து பாக்குறவங்க வாரம் நான் உங்களோட சில விஷயங்கள் பார்க்குறேன், நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிலாம் எனக்கே நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கரெக்டாக இருக்குது சுவாமி, எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சந்தோஷம். உங்களுக்கு மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, அல்லது உங்களுக்கு வந்து ஒரு திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு, ஒரு ராசி கற்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு வாஸ்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு பிசினஸ்க்கு நேம் வைக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு, பிரச்சனம் பார்க்கறதுக்கு, தாம்பூல பிரச்சனம், தீபமங்கல பிரச்சனம், அஷ்டமங்கல பிரச்சனம், தற்கால பிரச்சனம், இந்த மாதிரி பிரச்சனங்கள் பார்க்கறது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா குருஜிக்கு டைரெக்டாக ஒரு ஃபோன் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி, சுவாமி நான் இது கேட்கணும்னு நினைக்கிறேன், ஒரு கேள்வி ஒரு பதில், அந்த ஆப்ஷனும் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சுபம். வாழ்க வளமுடன்.